Hi friends, welcome to Nadia Creatives. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது புதினா ரைஸ். ரொம்ப சிம்பிளான சூப்பரான மெத்தட்ல எப்படி புதினா ரைஸ் செய்ய போறோம்னு பார்க்கலாம். அதுக்கு நான் நல்லா ஒரு 2-3 கைப்பிடி அளவு புதினா எடுத்து ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்திருக்கேன். ஒரு 2 தக்காளி எடுத்து சும்மா ரஃப்பா சாப் பண்ணி சேர்த்திருக்கேன். இது கூட ஒரு 5 காரத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு 5 இல்ல 6 பச்சை மிளகாய் வந்து சேர்த்திருக்கேன். இது கூட இஞ்சி பூண்டு வேணும்னாலும் சேர்த்துக்கங்க. நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்கிறதுனால அந்த விழுதே சேர்த்துக்கலாம் அப்படின்றதுக்காக இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் சேர்க்க போறேன். இஞ்சி பூண்டு வேணா இதுலயே சேர்த்து அரைச்சிக்கலாம். இதுக்கு கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் அது மட்டும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது ஃபைன் பேஸ்டா அரைச்சு கொண்டு வந்துடலாம். தண்ணி சேர்க்க வேண்டாம். லைட்டா அப்படி அரைப்படலை அப்படின்னா லைட்டா தண்ணி தெளிச்சு நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சு கொண்டு வந்துட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ இந்த அளவுக்கு வந்து நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சாச்சு. இப்போ எப்படி தாளிக்கிறதுன்னு பார்த்துடலாம். ஒரு குக்கர்ல தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துருக்கோம். அந்த எண்ணெயில நல்லா ஒரு 3 மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கேன். நல்லா ஒரு 4 உருளைக்கிழங்கு வந்து கியூபா தோல் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இந்த எண்ணெயில டைரக்டா நம்ம இதை சேர்த்துக்கலாம். நான் ஹோம்மேடு கரம் மசாலா வச்சிருக்கிறதுனால நான் டைரக்டா சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட இல்லைன்னா கொஞ்சமா சோம்பு பட்டை லவங்கம் தாளிச்சுட்டு அதுக்கப்புறம் இதுல சேர்த்துக்குங்க. இப்போ இந்த லைட்டா கோல்டன் ப்ரௌன் வருது பாருங்க. இந்த ஸ்டேஜில் வந்து நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். ஒரு 1.5 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் இந்த எண்ணெயில நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்கின பிறகு இந்த கியூபா கட் பண்ணி வச்சிருக்க உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட பச்சை பட்டாணியோ இல்லை மீல் மேக்கரோ இருந்தால் கூட சேர்த்துக்குங்க. நான் உருளைக்கிழங்கு மட்டும் இருந்தது, அதனால உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறேன். அது பச்சை பட்டாணியோ இல்லை மீல் மேக்கரோ சேர்க்கும் போது சூப்பரான ஃப்ளேவர் கிடைக்கும். நல்லா அந்த வாய்க்கு கடிப்படும் போது கிரன்ச்சியாக சூப்பராக இருக்கும். நமக்கு உருளைக்கிழங்கு 2 வதக்கின பிறகு இந்த அரைச்சி வச்சிருந்த இந்த பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். தக்காளி, புதினா, பச்சை மிளகா இந்த பேஸ்ட் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ லைட்டா வந்து தண்ணி ஊற்றி அந்த மிக்ஸி ஜார்ல இருக்கிறத ரொம்ப தண்ணி ஊற்றிடாம லைட்டா தண்ணி ஊற்றி கலந்து விட்டுட்டு இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கணும். 5 to 10 நிமிஷம் நல்லா வதக்கணும். இந்த புதினாவோட இது வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகுதான், அந்த பச்சை வாசனை போய் எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகுதான் நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணி ரைஸ் சேர்க்கணும். இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்க. இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து லைட்டா வந்து மசாலா, உப்பு இதெல்லாம் சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே பச்சை மிளகாய் அரைச்சி தான் ஊற்றிருக்கோம். உப்பு வந்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ கரம் மசாலா ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். 3/4 ஸ்பூன்லேருந்து 1 ஸ்பூன் வரைக்கும். நான் காரத்துக்காக கொஞ்சமா வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். ஏன்னா பச்சை மிளகாய் நம்ம அரைச்சி தான் சேர்த்துருக்கோம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு தண்ணி, நான் 2 கப் அளவுக்கு ரைஸ் வந்து எடுத்து கிளீன் பண்ணி வச்சிருந்தேன், வாஷ் பண்ணி. இதுக்கு 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதுல தண்ணி வந்து அளந்து சேர்த்துக்கலாம். 4 கப் அளவு தண்ணி. இப்போ சேர்த்தாச்சு. இதை நல்லா கலந்து கொடுத்துட்டு நல்லா கொதி வர நேரத்துக்கு நம்ம அரிசி வந்து சேர்த்துக்கலாம். நான் நார்மல் சாப்பாடு ரைஸ் தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா பாஸ்மதி ரைஸ் கூட சேர்த்துக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். இப்போ இந்த அரிசி வந்து நம்ம நல்லா கொதிச்சு வரும்போது இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா கொதிச்சு வந்திருக்கு. இந்த சமயத்தில் நம்ம ஊற வச்சிருந்த இந்த அரிசி வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா அரிசிலாம் கலந்து நல்லா கலந்து கொடுத்துட்டு இப்போ விசில் மூடிடலாம். மூடிட்டு ஒரு 3 to 4 விசில் வச்சுட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ 4 விசில் வந்து வந்ததும் ஆஃப் பண்ணிட்டு குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த அளவுக்கு நமக்கு சூப்பரான உதிரியான புதினா ரைஸ் கிடைச்சிருக்கு. இதே மாதிரி செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பா கமெண்ட்ல எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இதுக்கு கூட ஒரு அவிச்ச முட்டை இந்த மாதிரி செஞ்சு வச்சிட்டிங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க பிள்ளைங்க. இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட்ல எப்படி இருக்கு சொல்லுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.